நாமக்கல் மாவட்டம் நாகராஜபுரத்தில் தனியார் மருத்துவமனையின் கட்டடங்களுக்கு கிரேன் மூலம் பெயிண்ட் அடித்தபோது கிரேன் சரிந்து உயரழுத்த மின் கம்பிகள் மீது விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து 3 பேர் இறந்த விவகாரத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம் பரத்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதாவது நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 2.5 ஆண்டுகளானது இந்த மருத்துவமனையானது செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் உள்ள கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசும் பணியானது கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் மருத்துவமனையின் 4வது மாடிக்கு நேற்று காலை ராட்சத கிரைன் மூலம் வர்ணம் பூசுவதற்காக எருமப்பட்டியைச் சேர்ந்த சுகுமாரன், ஜோதி, முகேஷ் கண்ணா ஆகிய 3 பேரும் கிரைனில் உள்ள அந்த தொட்டியில் நின்ற நிலையில் மேலே செல்லும் போது கிரைன் நிலை தடுமாறி கீழே சரிந்து விழுந்தது. அப்போது கீழே சென்ற மின்கம்பி மீது கிரைன் சரிந்து விழுந்ததில் தொட்டியில் இருந்த 3 பேர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் 2 சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். முகேஷ் கண்ணா என்பவர் மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அந்த அலட்சியமாக செயல்பட்ட கிரைன் ஆபரேட்டரான தூத்துக்குடியைச் சேர்ந்த விசேனி மைக்கேல் ஜூப், பெயிண்டிங் கான்ட்ராக்டர் தனபால், கிரைன் உரிமையாளர் ராஜமாணிக்கம், தனியார் மருத்துவமனை கணக்காளர் சரண் ஆகிய 4 பேரை கைது செய்து நாமக்கல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த உயிரிழந்த 3 பேரின் உடலானது நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் 3 உடலானது உடற்கூறாய்வு செய்து அவர்கள் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.